ஃப்ரைடேயோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட்டாகவே மேலே போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்து ஒரு பீக்கில் முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ஆர்பிஐ கவர்னரோட ரேட் கட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25% ரேட் கட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி நல்லாவே மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. இதே மாதிரியே மண்டே ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவையும் அன்னைக்கு என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது, அந்த நியூஸ்லாம் அன்னையோட மார்க்கெட் எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சோஷியல் மீடியாஸ்ல நம்ம ட்ரேட் எம்பரர் மாதிரி நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு கால்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது உங்ககிட்ட இருந்து ஃபண்ட் கேட்டாலோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பண்றதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ மீட்டிங் நடந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா இன்ஃப்ளேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் 1.7% இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ரீசன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியே மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதோட சேர்த்துட்டு இந்த ஜிடிபி அப்படிங்கிறது 8% இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ஷனாக வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா 8% ஜிடிபி அப்படிங்கிறது எந்த ஒரு கண்ட்ரியுமே இல்லாதது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது வரக்கூடிய நாட்களில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பெரிய லெவலில் மேலே கொண்டு போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் 688 பில்லியனாக இருந்தது, 686 ரெடியூஸ் ஆயிருக்கு. இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மண்டே மார்க்கெட்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கிறது இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் பேஸ்டு நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதானி போர்ட் மதர்சன் சுமியோட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆட்டோ எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை கொண்டு வரதா எடுத்திருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாக்குமே மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோட சேல்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஃப்ரைடேவோட எஃப்ஐடிஇ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஇ இன்னைக்கு கொஞ்சமாக தான் விற்றுருக்காங்க. 239 கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3853 crore வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே எஃப்ஐ செல்லராகவும் டிஇ பையராக இருக்கிறதையும் நம்ம கண்டினியூஸாகவே பார்த்துட்டு வரோம். இது ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான முக்கியமான ரீசன் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவுமே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10.32 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 4.46%, அரௌண்ட் 4.65% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூஸாக கீழே விழுந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி குறையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 0.5% to 1% அப்படிங்கிறது மொமெண்டம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் பீக் போயிட்டு சின்னதாக கரெக்ஷன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. 89.90 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹையில் இருந்துட்டு வருது. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படிங்கிறது எங்கேயுமே ட்ராப் ஆனாலுமே திரும்ப பீக் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் மாறப்போகுது. அதே மாதிரி ஜிடிபியுமே க்ரோ ஆகிட்டு தான் வருது. இதனால் என்னைக்கெல்லாம் ஹையை ரீச் பண்ணுதோ அன்னைக்கு மட்டும் மார்க்கெட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் மூவ் ஆக தான் போகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 59.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட பிரைஸ் ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கீழே இறங்கிட்டே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பீக் போனது 62 அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 57 இருந்து 62 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டவுனில் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் அப்படிங்கிறது இதே ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதும் அல்லது கையில் இருக்கிறது அதிகமாகிறதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது குறையறதுக்கு ப்ரைஸ் அதிகமாச்சுனாலே நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கோல்ட் அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக மேலே தான் இருந்துட்டு வராங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இன்னையை பொறுத்த வரைக்கும் 1.5% பாசிட்டிவ்ல இருக்காங்க சில்வர் பொறுத்தவரை. அண்ட் கோல்டு பெருசாக மேலே போகல, ஒரு 0.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதுதான் மண்டே மார்க்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இதே மாதிரியே டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது கேப் அப்ல இருந்து மேலே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்துட்டு அங்கிருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது பர்டிகுலராக யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ 1.19ல இருக்காங்க. கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர் டாமினெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படின்றதான் இருக்குது. ஒரு சைட்வேஸ் கூட பாசிபிள் தான். ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் புட் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் கால் ரைட்டர்ஸ் தன்னோட லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல அடிஷ்னல் நோட்டாக எடுத்துக்க முடியும். இப்போதையோட கன்க்ளூஷன் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம நோட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரியே பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோ 1.04 அப்படிங்கிறது இருக்கு. கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். புட் ரைட்டர் கொஞ்சம் டாமினெண்டா ப்ளே பண்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இன்னைக்கு தான் பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புட் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடிஷனலாக பார்த்துக்கலாம். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸ்ல தான் இருக்கு அப்படின்றதும் இது ஃபர்தரா மேலே போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்றத எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கன்க்ளூஷனா டெக்னிக்கல் வியூ பார்த்துட்டு ஃபர்தரா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட்டாகவே மேலே போக ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock எல்லாமே ஒரு பீக் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹோல்டே ஒரு அப் ட்ரெண்டாக இருந்து மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 26,200 வரை போயிட்டு ஒரு சின்னதாக கரெக்டாகி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதை பிரேக் பண்ணால் மட்டும் ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,094 போய் ரீச் பண்ணணும். இது அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 26,163 போய் ரீச் பண்ணும். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக 26,250 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே தான் போகணும் அப்படிங்கிறதையும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 இது வரைக்கும் போகணும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 வரைக்கும் போகுன்றதை எதிர்பார்த்திருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் 3 வரைக்கும் போக முடியாம சின்னதா அதுக்கு மேல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதோட பிரைஸ் ஃபர்தரா இங்கிருந்து மேலே தான் போக போதா அல்லது இதுல இருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரமத்தில் அனலைஸ் பண்ண வேண்டியது. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது மேலே போகணுமா அல்லது கீழே வரணுமா அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தாங்கன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 26,273 இந்த ஜோன் வரைக்கும் போகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது லைஃப் டைம் ஹை. இதை பிரேக் பண்ணாமல் நிறைய டைம் கீழே வந்திருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,450 போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது ஒரு ஆல் டைம் ஹையாகவும் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது 26,200 பிரேக் பண்ணிடுச்சுனாலே 26,273யும் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 26,450 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் கீழே வர பட்சத்தில் அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும். அது வந்து ஒரு டெம்பரவரி கரெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது ரிஸ்கான ஏரியா. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்ததாக டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரலாம். இதுவும் வந்து பார்த்தோன்னா ரிஸ்கான ஏரியா. பட் இது எல்லாமே கீழே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இந்த இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கீழே வந்தாலுமே பையர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் பிளேயராக இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே போகாது அப்படிங்கிறத நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் இந்த டிமாண்ட் ஜோன் 3 அதாவது 26,095 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,920 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக 26,171 பிரேக் பண்ணுச்சுன்னா 26,123யும் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 26,095 வரைக்கும் போகலாம். இந்த இடம் வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 26,095 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக 26,920 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் ரொம்ப தூரம் கீழே போக முடியாமல் இமீடியட்டாகவே மேலே வர ஆரம்பிச்சாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 59,800 வர போயிட்டு ஒரு சின்னதாக கரெக்டாகி கீழே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அரௌண்ட் 59,735ல. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 59,658 இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 60,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலான்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் அப்படின்னும் இதோட பிரைஸ் மேலே தான் போகும் அப்படின்றதும் அது சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போகும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரியே பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு அப்டெண்டை கொடுத்து மேலே போயிருக்கிறத பார்க்க முடியுது. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அது சஸ்டெயின் ஆயிருக்காங்க. இது ஃபர்தராக மேலே தான் போக போதா அல்லது கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பரத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். பிகாஸ் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆயிருக்கு. அது மேலே போகிறதுக்காக அதாவது 60,200 60,500 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆயிடுச்சு. பட் இதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ப்ரைஸ் கீழே வர வந்துட்டு அதாவது டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த ரைட்ஸ் இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே கீழே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு குறைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் அது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துகிட்டே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 59,974 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 60,200 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இதோட ப்ரைஸ் மேலே போக முடியாமல் கீழே ஸ்ட்ரகிளோடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 59,700 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,343 இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். ஸோ இங்கே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பட் இந்த ஜோன் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அப்படிங்கிறது இது வரதுக்கே எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 59,080 வரை போகும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா தான். இதுலேருந்து வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா. இது வந்தாலுமே மேலே போகும் அப்படின்னாலுமே இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடிய வியூவாக இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்பவே வீக் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.